நல்லா இருக்கு அண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம வேற லெவல். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்ல கமர்ஷியல். சொல்கிறேண்ணா தெலுங்கு படம் மாதிரியே ஃபீல் ஆகல. நம்ம ஸ்க்ரீன் பிளே வந்து கரண் கில்லி தூள்லாம் எடுத்தார்ல அவரோடது மாதிரி இருந்தது. இன்னொன்று இந்த எனக்கு வந்து அல்லு அர்ஜுன் அண்ணா ரொம்ப பிடிக்கும், மகேஷ் பாபு அண்ணா, இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் தான் பிறந்தவங்க. அவன் படத்தை வந்து சென்னை வாசி மாரி பார்ப்போம். அடுத்தது நானி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் இல்லை. இனிமேல் நானியோட படமும் தமிழில் டப் பண்ணி வரனா ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோ லாக் ஆச்சு, அது அம்மா சென்டிமெண்ட்டுக்கு. பட் மாசு தான் படத்தை பிடிச்சி அழகாக இருக்குது. இன்னொரு தடவை பார்க்கலாம் மாதிரி இருக்குது படம். ஐயோ செம்மையா இருந்து. ஐயோ எஸ்.ஜே. சூர்யா இல்லைன்னா படம் அவுட்டு. எஸ்.ஜே. சூர்யா வழக்கமான அவரோட ஹியூமர் சென்ஸோட வில்லத்தனம் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருந்தது படம். அவங்க நல்லா இருந்தது படம். வந்து இது தமிழ் ஆளுங்க பண்ணியிருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நல்ல ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். நானி உனக்கு தமிழ்நாடு வரவேற்கிறது. இன்னும் நல்லா உனக்கு பொறுப்பு இருக்குது, பார்த்து நடந்துக்க. வீட்டில் மாட்டினாட செருப்பாக அடிப்பாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த வாய்ஸ் சிங்க் ஆகுது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு எப்பவும் போல. அப்படிலாம் இல்லை. படம் நல்லா தான் போயிருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. மோஸ்ட்லி போர் அடிக்கும். கொஞ்சம் பார்க்க அந்த சென்டிமெண்ட் சீன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருக்கு. அவங்க திட்டப்படுறாங்க சார். இல்லை நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. மற்றபடி வேற என்ன கேட்குறீங்கன்றது நான் நிறைய சொல்லிட்டேன். நல்லா எல்லாமே நல்லா இருக்குங்க சார். கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து எஸ்.ஜே. சூர்யா மிரட்டெல்லாம் பண்ணியிருக்காருங்க. கொஞ்சம் லென்த் அதிகம் அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்க்கலாம், நல்லாவே இருக்கு சார். சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை சார். நான் எத்தனை சாங் இருக்குன்னு இன்னும் பார்க்கல. ஓகே சார், பார்க்கலாம் சார். எப்படி பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம் சூப்பராக இருக்குது. சமையல் நான் வந்து சூர்யா சாட்டேனோ ஏதோ மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து டேரக்டர் வந்து படத்தில் மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிக்யூஷன், பிளானிங் இது மூணுமே சூப்பராக இருக்குது. அது வந்து நாட் வச்சது மட்டும் இல்லை, அந்த நாட் அந்த த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை, ஆக்ஷன், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. அதான் சொல்கிறேன்னே, மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப தேவையில்லாத சாங்ஸாக வைக்காமல் தேவையான பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நான் இப்போ எனக்கு ஒரு இந்த கொஷின் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ப்ரோ. இதே மாதிரி தான் கேட்குறாங்க தமிழ் ஆடியன்ஸு. தெலுங்கு படம் அப்படிலாம் வேணாம் ப்ரோ. நல்ல படம் எது வந்தாலும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் ப்ரோ. அவ்வளோதான். லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு ரெண்டு சீன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பி கிரிப்பிங்காக வந்து எங்கேஜிங்காக தான் இருந்தது. எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்களோட முக்கியமாக வந்து எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் வந்து அந்த அவர் பேர் டக்குன்னு மறந்துச்சு, அந்த தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர். அவங்க ரெண்டு பேர் ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அண்ணன் தம்பியாக வந்திருப்பாங்க. நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, இதுதான் சொல்ல முடியும். கிளிம்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இவங்க ரெண்டு பேர் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ.